இது வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே ஏறினா போதும். ஸோ நான் எப்படி அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது பிரித்து நான் ஓட்டி பார்த்துட்டேன். ஏன்னா சரி நான் ஓட்டாமல் இது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதால ஆல்ரெடி ஃப்ளை பண்ணும்போது தான் நமக்கு இதில் மரத்தில் மாட்டி ஒன்று ஊந்துச்சான். ஸோ அதனால தான் 3 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே ஓட்டி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூவாக சொல்கிறேன். ஓகேங்களா, எவ்வளோ நாள் சார்ஜ் ஏறுது, எவ்வளோ நேரம் இது இருக்குது. ஸோ ஒரு பேட்ரி வந்து கரெக்டாக 10 நிமிஷம் தான் தாங்குது. அதுக்கப்புறம் அதே கற்றுது, ஏன் கற்றுது. ஸோ இதான் மேட்ரு. அதனால தான் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. ட்ரோன் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, அது மேலே பண்ணால் கன்ஃபார்ம் மேட்ச் நடக்கும். ட்ரோன் கரண்ட் ஆகுது. சாப்பிட்ணும் காட்டுங்க. மேலே ஹப் ஆகுதா? அப்படியே கொஞ்சம் நாங்கள் நான் விட்றது தெரியணும். பின்னாடி என்ன ஓட்டினீங்களா? அது அதெல்லாம் தெரில. பண்ணி ஒன்று கவர் பண்ணால் அது கார மாட்டேங்குது. இல்லை எனக்கு சும்மா கவர் பண்ணு. ஐயோ கிரியேட்டிவ் அதான் பண்ணக்கூடாதுயா. எப்போ திருப்பி பேசுகிறேன். ஹலோ கைஸ், வணக்கம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ நம்ம இவ்வளோ நாளாக வீடியோ ஷூட் பண்ணது ஃபுல்லாக ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அடுத்த கட்ட ஒரு விஷயமா நான் ஒரு கோப்ரோலையும் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அது தவிர்த்து இங்கே நம்ம ஒரு வைடான ஒரு ஸ்பேஸியான பிளேஸ் வந்திருக்கோம் அப்படின்னா J2 ட்ரோன் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எதிர்த்தா ஊருக்கு வந்ததால் நான் இந்த ஸ்பேஸில் வந்து அதை ஆப்ரேட் பண்ண போகிறேன். இதே நான் சென்னையில் இருந்தேன்னா மொட்டை மாடியில் ஆப்ரேட் பண்ணியிருந்தேன், எங்கே போய் விழுந்திருக்கோம். ஏன்னா விழுந்துடும், அது காணாமலும் போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கிரவுண்டுக்கு போயிருப்பேன். ஸோ இங்கே வந்ததால் இங்கே வந்தாலும் புல் தரையில் வந்தாலும் சேஃபாக தப்பிச்சிடும். ஏன்னா நான் ஆப்ரேட் பண்ணதில்லை, ஓட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆப்ரேட் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆசை சரி வாங்கணும்ன்ட்டு. இது வந்து ஒரு 5000க்குள்ளே நம்ம கீழே வந்து உடஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு 1 lakh போட்டு அது எதுனா ஆகிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ நான் போய் ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்குள்ளே இதை வந்து நம்ம வாங்கி பார்த்து இதை ட்ரைன் பண்ணால் எப்படி இருக்கும். 5000ன்றது 5000லேருந்து இருக்குது, 3500 இருக்குது, 1200லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வாங்குறது சரி 1200 தானே, போய் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனேன். அங்கே போனால் 1200 ட்ரோன் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி காற்றுலேயே ஆடுது. அதோடைய பொருளும் வந்து குவாலிட்டியாகவும் இல்லை. ஸோ அப்போ 2000 ஒன்று பார்த்தேன். ஸோ அது வந்து 3500. உங்களுக்கு ஆஃபரில் வந்து 2000 தரேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 monthsக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5000 இருந்தது. இப்போ இன்ஸ்டால்லாம் பார்ப்பீங்களா, அதுதான். இப்போ நான் வாங்கியிருக்கிறதுனா அது ஒரு J2 ட்ரோன் ஈவனை தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ நான் இன்ஸ்டாவில் பார்த்து அதை தேடிக்கிட்டு இந்த கடையில் ஃபோன் பண்ணி கேட்டு அவரை போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி ஊருக்கு போகிறோமே, இங்கே ஓட்டி பார்க்கலாம். சரி போகிற 2000 இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும். அங்கே எங்கன்னா மொட்டை மாடியில் வந்துச்சுன்னா அப்போ எடுக்க முடியாது. இங்கேனா தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்துட்டு ஸோ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். தெய்வம் தான் அது. ஸோ இதில் வந்து தெரிதாண்ணா, இது வந்து ரெட் கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. நமக்கு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிளாக் கொடுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கினேன். ஸோ உன்னை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். பின்னாடி வந்து என்னென்ன மெத்தடில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூல் லைட்டிங், எல்எஸ் மோடு, டுவல் லென்ஸ், 2 லென்ஸ் இருக்குது போல், பேட்ரி மோடு, ஸோ எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கேமரா. ஓப்பன் பண்ணி பார்த்துறோம். சிறப்பு, நல்ல பாக்ஸு, ஒரு சின்ன பாக்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாக்ஸு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அழகாக அப்படி கேரி பண்ணிக்கலாம் போல். நைஸ். இவன் தான் எப்படி எடுக்கிறது, இவன் தான் இந்த கேமரா, ஜாய்ஸ்டிக்கு இதுக்கிட்ட அப்புறம் போவோம். ஸோ கேமரா வந்து இப்போ கொஞ்சம் நல்லா காட்டுங்கண்ணா. இல்லை பேக்கில் போங்க, இப்படி எடுத்து இது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஸோ இதான் மேட்ரு. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு கொடுத்துருக்காங்க. எல்லா லென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது.
இதோ இங்கே ஒரு கேமரா, இந்த கேமரா அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. இது தவிர்த்து இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, பின்னாடி இதுவும் கொடுத்துருக்காங்க. மேலே போகும்போது கீழேயும் பார்த்துக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி பார்த்துக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு, ட்ரோனை கொண்டு தான் பண்ணிக்கலாம். ஸோ அழகான ஒரு ஜாய்ஸ்டிக்கு, இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. நம்ம ஃபோனை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபோனை அட்டாச் பண்ணிவிட்டு ஆப் மூலிமா அது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் வந்து நம்ம கேட்டகரியில் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபோன் அட்டாச் பண்ணுறது. இவன் வந்து ஃப்ளைட் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் இது ஓஎஸ்ன்றது ஆஃப் ஆகிடும். அதுக்கு 360 டிகிரி சுற்றுறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு லெஃப்ட் ஹேண்ட் சைடாக மூவ், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுது, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஹப் டவுனு, இப்போ ஹப் டவுனு, இவன் வந்து ரைட்டு லெஃப்ட்டு டர்னு, இது மொத்தம் டர்னிங். இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகா 3-4 விஷயங்கள். இது வந்து இந்த ரெக்கை அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து இந்த நமக்கு வந்து 2 இது எதனா உடஞ்சிடுச்சு, வின்ஸ் எதனா இது ரெண்டும் உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கு ஸ்பேராக 2 கொடுத்துருக்காங்க. தெரியுதாண்ணா? தெரியுது. இது வந்து இந்த இதுக்கு பாதுகாப்பாக, ரெக்கை உடஞ்சிடக்கூடாது இல்லையா, அதுக்கு பாதுகாப்பாக. ஆக்சுவலி இது போட்டு ஓட்டினா ரொம்ப சேஃபு. வச்சு அமுக்கிட்டால் இது உள்ளே வராது. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4 இருக்கும், 4த்தையும் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரோனை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சார்ஜர். அப்புறம் இவன் வந்து இவனில் கட்டிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரூ தொலைகிறதுக்கு ஒரு 3 ஸ்க்ரூ, ஆனால் தெரியுதா எங்கே? தெரியுது. 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட இது. சார்ஜர் எப்படி பண்ணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். பேட்டரி சார்ஜ் பண்ணுறது. ஸோ 2 பேட்டரி இதுக்கு இருக்குது. இது ஸோ பேட்டரி வந்து ஒரு 10 நிமிஷம் சாலிடாக பறக்குது. 15 நிமிஷம் சொன்னாங்க, ஆனால் 10 நிமிஷம் சாலிடாக பறக்குது. ஸோ 2 பேட்டரி, இது ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரியை நம்ம இப்படி அழுத்தினாலே வந்துடும் தானே. இதுதான் இப்படி வந்துடும். இதை வந்து நம்ம நார்மல் ஃபோன் மூலிமா இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம சார்ஜ் போட மூலிமா அதை போட்டுக்கலாம். குறைஞ்சபட்சம் இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ நான் எப்படி அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது பிரித்து நான் ஓட்டி பார்த்துட்டேன். ஏன்னா சரி நான் ஓட்டாமல் இது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதால ஆல்ரெடி ஃப்ளை பண்ணும்போது தான் நமக்கு இதில் மரத்தில் மாட்டி ஒன்று ஊந்துச்சான். ஸோ அதனால தான் 3 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே ஓட்டி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேங்களா? எவ்வளோ நாள் சார்ஜ் ஏறுது, எவ்வளோ நேரம் இது இருக்குது. ஸோ ஒரு பேட்ரி வந்து கரெக்டாக 10 நிமிஷம் தான் தாங்குது. அதுக்கப்புறம் அதே கற்றுது, ஏன் கற்றுது. ஸோ இதான் மேட்ரு. அதனால தான் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. காலையில் நல்லா பறந்துனே இருந்துச்சான், பேட்ரி போயிடுச்சாங்காட்டி நேராக மரத்தில் இறங்கிடுச்சு. இறங்கி இந்த வின்ஸ் இருக்கு இல்லையா, இது மாட்டிக்கிச்சு போல். இது மாட்டிக்கிச்சு போல். இது இழுத்துனோடனே டொயின்னு இறங்கிட்டான் ட்ரோன். ஸோ அதனால் அது 3 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது பார்த்து சேஃபாக ஃப்ளை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோமா? பேட்ரியா ட்ரோன் ஆன் பண்ணுறோமா? இது கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஹவு டு இதை J1 J2 ட்ரோனுக்கான இது என்ன ஏது வேறு மாதிரி இது கிளாரிட்டி கம்மியாகுது. ஐயா நீ மேலே பேசாதையா, முடிச்சிடலாம் ஐயா. உன் வாய்ஸு கேட்கையா, அதை முடிச்சிடலையா. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. மேலே ட்ரோனும் பறக்க வைக்கணும்ல. கரெக்டு. வந்துட்டேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். RCFP அப்படின்னு ஒரு ஆப் வரும். ஸோ அது மூலிமா நம்ம அந்த ஆப்பை ஐஃபோன்லேயும் எடுத்துக்கலாம், ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் வந்து அந்த ஆப்பை எடுத்துக்கலாம். வந்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகி இது டிஸ்பிளேயில் வந்து பேக் பட்டனு, கேமரா பட்டனு, வீடியோ ரெக்கார்டு, ஸோ விஆர் இந்த மோடை வந்து நீங்கள் ஃபோனில் பார்த்துக்கலாம். இந்த மோடு என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதில் போட்டு விட்றேன். ஸோ இதான் மேட்ரு. சார் நம்ம வந்து ட்ரோன் ஆன் பண்ணிவிடுவோமா? ட்ரோன் ஆன் பண்ணி தலைவனை பறக்க விடுவோம்.
ட்ரோன் ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஜாஸ்திக்கு அது மேலே பண்ணால் கன்ஃபார்ம் ஆக்ஷன் நடக்கும். ட்ரோன் கரண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த J2 ட்ரோன் வந்து 100 அடி மேலே வர தான் அது பறக்கும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தூரம் வந்து தான் லென்த்து போகும். ஸோ அதுக்கப்புறம் இதோட வீடியோ கிளாரிட்டி வந்து நீங்களே பாருங்கள். என்னை பொறுத்தவரை ரொம்ப சூப்பராக இருந்ததுலாம் என்னால் சொல்ல முடியாது. பெட்ரு, ஓரளவுக்கு ஓகே. இதை வந்து நம்ம கண்டிப்பாக யூடியூப் சேனல்லையும் சரி மற்றதும் சரி யூஸ் பண்ண முடியாது. நம்ம நல்லா ஓட்டி பார்த்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு எதனா வாங்கிக்கலாம். அதுக்கு வேணால் இது இந்த டாய் ட்ரோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹைட் போகலாம், மேக்ஸிமம் ஹைட்டு. அப்படின்னா என்ன கவர் பண்ணுங்கள். இன்னும் கவர் பண்ண தெரியாது. சும்மா சிட்டாட்டம் எப்படி பண்ணால் பார்த்தீங்களா? ஆர்வ கோளாறில் ரொம்ப ஹைட்டை ஏற்றிட்டேன், ரொம்ப லென்த்தும் போயிட்டேன். ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. கண்ணு கெட்ட தூரம் வர போயிடுச்சு. ரிவர்ஸ் வர வைக்க முடியல. காரணம் என்னென்னா பேட்ரி தீர்ந்து போச்சு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அங்கேயே ட்ரோன் வந்து கீழே விழுற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. கட் பண்ணலாம். 2 நாளாக தேடுறோம், ட்ரோனும் கிடைக்கல. எங்கே போய் உட்காந்துச்சு, மரத்தில் தூக்கிச்சாங்கன்னு தெரியல. தேடி பார்த்து அழுத்து போயிட்டோம். என்ன சொல்கிறீங்க ட்ரோனை பற்றி? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? தேடி அலைகிறேன், இன்னும் கிடைக்கவில்லை. காய்ஸ், நான் பண்ண தப்பு நீங்கள் செஞ்சிடாதீங்க. இவன் ஆக்சுவலி யூசர் ஃப்ரெண்ட்லி தான். செம்ம சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம், நல்லா ஃப்ளை பண்ணலாம். நான் வெறும் யூடியூப்பில் பார்த்து மட்டுமே நான் அதை ஃப்ளை பண்ணேன். வேறு எங்கேயும் ட்ரைனிங்லாம் போகல. சூப்பராக இருக்குது. அதை தாண்டி ட்ரோன் கிடச்சிருச்சு. நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு 3 நாள் கழிச்சு ட்ரோன் வந்து நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது தவிர்த்து இந்த ட்ரோன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்டில் ட்ரோன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் பையர் நம்பரை உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.